பாரு, உனக்கு ஒண்ணு சொல்றேன். நீ எப்பவும் வள வள வளவளன்னு பேசுவியே, அதை இதுகிட்ட பிரயோகப்படுத்தாத. அது தாங்காது, உளறிடும். நீ வாமா. என் சிவம், என் சிவம் காப்பாத்தனா சிவம். அட போங்க சார், விவசாயே கிடையாது. மிஸ்டர் தைரியம் எவ்வளவு பெரிய புள்ளி. அவருக்கு எழுத்தாப்புல முனிசிபல் எலெக்ஷன்ல இந்த பற்ற முருகேச நிக்கிறான். அர்த்தமே இல்லாம போச்சு. போட்டி இல்லாம எப்படிங்க? என்ன பெரிய போட்டி? பற்ற முருகேச ஒரு போட்டியா? மிஞ்சி மிஞ்சி என்ன சார் ஆகும்? அவனுடைய ஒரு ஓட்டி ஒரு குறையும், அவ்வளவுதான். நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல முனிசிபாலிட்டி குப்பை ஆக போதாமா. புடிச்சுக்கியா? நம்ம ஹெட் மிஸ்டர்ஸ் மகன் ஹேமலதா அதான் சார் ஆப்டர் போட்டு ஆக்கிச்சு கூட போயிட்டு இருக்குமே. இந்த கன்றாவிக்கு லவ் மேரேஜ். உங்களுக்கே லவ் மேரேஜ்? உங்க வேலையை பாருங்க சார். என்ன கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புறீங்களா? வர்றவங்க எல்லாம் அனுப்புறதா என்னுடைய வேலையா? உடம்பு பூரா கோணம் வச்சிட்டு இருக்கிற, கொஞ்ச நேரம் நில்லையா? என்னங்க இன்ஜெக்ஷன் போடுற ஊசி காணோம், எங்க வச்சீங்க? காமா தேடி பாருங்க, அங்கேயே தான் இருக்கும். நல்லா தேடி பார்த்தேன், காணோம். சரியா பாருங்க, அங்கதான் இருக்கும். காலையில பலசரக்கடை பலராம் செட்டியார் ஊசி போட்டீங்கல்ல, அதுல இருந்தே காணோம். கவலை விடுங்க, ஊசி எங்கேயும் போயிடல. செட்டியார் கைக்குள்ளேயே தான் இருக்கு. நாளைக்கு செட்டியார் வந்த உடனே ஆபரேட் பண்ணி எடுத்துருவோம். அப்பா, உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல, நரம்பு தளர்ச்சி. உள்ள நரம்பெல்லாம் சுத்திக்கிட்டு சிக்கு விழுந்திருக்கு. ஒன்று பண்றேனே. என்னதுங்க? நான் உனக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறேன். இன்ஜெக்ஷனா? உங்ககிட்டயா? வேண்டாங்க, எனக்கு வழக்கமா இந்த மஞ்சள் கலர் பவுடர் தருவீங்களே, அதை தாங்க. தரமாட்டேன். எனக்கு இன்ஜெக்ஷன் போடணும்னு ஆசை, கொண்டா போடுறேன். என் உடம்பு நல்லா இருக்குங்க, நான் ஓடுறேன். வழக்கமா வர்றேன். சொல்ல மறந்துட்டேன், இந்த சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் சிவசண்முகம் போயிட்டாருன்னு எல்லாரும் வருத்தப்பட்டாங்க. அட ஏன்டா வருத்தப்படுறீங்க? அவர் போனாதான் இம்ப்ரூவ்மெண்ட்னு சொல்லி அவங்களுக்கு சமாதானப்படுத்துறேன். என்னப்பா, என்ன பார்க்கணும்னு வந்துட்டா அப்புறம் என்ன பயம்? வா. உடம்புக்கு என்ன குளிர் தருங்க. ஊட்டியில் இருக்கு, குளிராதாயா? ஏயா, அதுக்கு வந்து என் கழுத்த இருக்கணுமா? பேசாம ஒரு கம்பெனி வாங்கி போத்தி படுத்துங்க. அப்ப சரியா போயிடுமா? அப்பவும் போறேன்னா ஊரை விட்டா போக வேண்டியதான். போயா குழந்தை, வா 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 வா. ஹே, நீ பத்திர பொண்ணு செங்கமா தானே? என்ன பண்ணுது? ஒரு வருஷமா என் உடம்புக்கு ஒண்ணுமே வரலங்க. என்னவோ ஏதானு பயமா இருக்கு. அச்சோ, தப்பாச்சே. அப்புறம் என் குழப்பம் என்ன ஆறுது? அல்மேல் சிவப்பு கலர் பவுடர் தானே ரெடியா இருக்கு. இந்த அம்மா 4 வேளை பவுடர் இருக்கு. முதல் வேலையை தேன்ல குழைச்சு சாப்பிடணும், 2வது வேளை நெய்யில, 3வது வேளை வேப்பெண்ணெயில, 4வது வேளை. 4வது வேலையா? அதானே, அநேகமா 4வது வேலைக்கு சந்தர்ப்பமே இருக்காதுமா. போயிட்டு வா. கடவுள் நம்பிக்கை இருக்கா? எனக்கு வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாம் இழந்து உங்க ஆதரவு ஒன்ன நம்பித்தான் நான் இன்னும் உயிரோட இருக்கேன். நீங்களும் என்ன கைவிட்டுட்டா? விஜயா, முத உன்னை சந்திச்சப்போ என்ன வாக்கு கொடுத்தனோ அதை கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஆனா திடீர்னு எங்க அப்பா கிட்ட உன்னை எப்படி அறிமுகப்படுத்துறதுன்னா தெரியல. கொஞ்ச நாளைக்கு உன்னை ஹோட்டல்ல தங்க வச்சுட்டு எங்க அப்பா சமாதானப்படுத்திட்டு அப்புறம் உன்னை வீட்டுக்கு கூட்டு போறேன். என்ன? என்னங்க, என் எதிர்காலத்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். உங்களுக்கு எது நியாயம்னு படுதோ அப்படியே செய்யுங்க. அநாதரட்சகா, பாவம், இவருக்கு நல்ல ஆயுச கூடப்பா. ஒண்ணும் இல்லைங்க, நிறைய இருக்கு, கைய கொண்டா. ஒண்ணு கவலைப்படாதீயா, உடம்புன்னு ஒண்ணு இருந்தா வியாதின்னு வரத்தான் செய்யும். பாவம், அதுக்கு இடம் வேணாமா? நான் காப்பாத்துறேன். சாப்பாட்டு விஷயத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணையா. சர்க்கரையை சேர்க்காத, உப்பை சுத்தமா மறந்துரு, அரிசியை அவாய்ட் பண்ணு, காய்கறியை வேக வைக்காத, பாலை காய்ச்சாத. கரந்தரையோட சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது, ஆனா உனக்கு வேண்டாம். என்னதான் சார் மிச்சம் வச்சிருக்கீங்க? வெறும் இலையவா சாப்பிட சொல்றீங்க? பச்சை ஆகாதியா, காஞ்ச சருகாரு தான் பெட்டர். இன்னுமா வந்து டேக் 2 செகண்ட்ஸ். சார், என் ஆஸ்பத்திரிக்கு யார் வந்தாலும் நிம்மதியா போகணும். என்ன ஈஸி மருந்து தானே எழுதி கொடுத்தேன், கையெழுத்து புரியலையா? பி காம்ப்ளெக்ஸ் மாத்திரை கொண்டாச்சா? சி காம்ப்ளெக்ஸ் பவுடர் போட்டாச்சு. அப்புறம் என்ன சார், காம்ப்ளெக்ஸே எல்லாம் சாப்பிடலாமே? கொண்டாங்க கொண்டாங்க, குயிக்லி கம் ஆன், குயிக்லி. ஹலோ, நீங்க என்ன பண்றீங்க? என் கண்ணு முன்னால ஒரு டோஸ் சாப்பிடுறீங்க, அதை நான் பார்க்கணும். எங்க நடக்கட்டும். நட் பல்ல பிடிச்சி ஊத்து. எக்ஸ்கியூஸ் மீ, மணி 6 ஆயிடுச்சு, என் டைம் ஓவர், நான் வரேன். இந்த ரூலை போட்டதே நான் தான். எதுவுமே டைம் பிரகாரம் நடக்கணும்னு சொன்னா இப்ப அது என்னையே பாதிக்குது. ஐயோ, ரெஸ்ட் போயிட்டாலே, எடுத்து குடிச்சிருங்க. என்ன யோசனை? உங்களை நம்பி யாராவது இருக்காங்களா? அப்புறம் என்ன ஆகட்டும், கப கபான்னு. நான் எப்படி இருக்கு? இனிப்பா இருக்குங்க. அதான் என் டெக்னிக். ஆஸ்பத்திரியில வந்தவங்க மருந்து சாப்பிடும்போது மூஞ்சி சுடிக்காம சாப்பிடணும். அதுக்கப்புறம் பிறகு எடுத்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் அவங்க வீட்டுல தானே. பணம் என்னங்க கேக்குறீங்க? 1 ரூபாய் குறைக்காத. அதுக்கப்புறம் உங்களுடைய தாராள மனசு பத்தி நான் பேசணும். அந்த அளவுக்கு ஏதாவது கூட. என்கிட்ட 2 ரூபாய் தாங்க இருக்கு. போதுமே, இது போதுமே. 8 நாள் பேசுவேன். புறப்படுறது வரங்க. இப்பவே சொல்லிட்டா தான் உண்டு. ஏற்கனவே ரத்த கொதிப்பு, கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ரத்த கொதிப்பு, சரி. அப்பா ஈஸ்வரா. அல்மேல், என்ன அதுக்குள்ள ட்ரெஸ் சேஞ்சா? இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் வேற பாக்கி இருக்கு. ஏன் தெரியுமா? 6 மணிக்கே உள்ள வந்துட்டேன். இன்னைக்கு புது புடவை கட்டிக்கிட்டு உங்களோட வெளியில போகலாம்னு தீர்மானிச்சிட்டேன். புது புடவையா? ஏது பணம்? பொட்டியில 100 ரூபாய்
வச்சிருந்தீங்கல்ல? பாத்துட்டியா? தொடச்சாச்சா? அதான் புடவையா? எனக்கு என்ன கொண்டு வந்த? மிச்சம் 20 பைசா கொண்டு வந்தேன். எள்ளு வாங்கிட்டு வந்திருக்கிறதானே? அது சரி, பார்சல பிரிச்சு புடவை எப்படி? நீ வாங்கிட்டு வந்திருக்கிற நல்லாவே இருக்கு. பாக்குறேன். என்னது புடவை கலர் ஈன்னு அடிக்குது. ஆனா ஒண்ணு, உன் சிரிப்புக்கு முன்னால அடிபட்டு போயிடும். யாரு வச்சிருக்கிறா? காணவில்லை. காணாம போயிட்டு சிரிப்பு என்ன வேண்டி கிடக்கு? விஜயா என்ற 18 வயது பெண் 1966 காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிறப்பட வேண்டியிருப்பால் கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். வேற வேலையில இந்த பொட்டச்சிகளுக்கு ஏன் இப்படி அத்தனை தூக்கி எறிறீங்க? பொறுமையா படிச்சு பார்த்தா பழைக்க வழி கிடைக்கும். பணம் சம்பாதிக்கணும் அக்கறையே இல்ல. மறுபடியும் எடுத்து படிங்க. காணவில்லை. விஜயா என்ற 18 வயது பெண் 19/4/66 முதல் காணவில்லை. மாநிலம் சிவப்பு நிற புடவை அணிந்திருப்பாள். கண்டுபிடித்துக் கொடுப்பவர்களுக்கு அல்லது இருப்பிடத்தை பற்றி தகவல் தெரிவிப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 இனாம் தரப்படும். பாத்தீங்களா? கொஞ்சம் இருந்தா 10,000 ரூபாய் கையை விட்டு போயிருக்கும். இப்ப வந்துருச்சுங்கய்யா. சத்தியமா சொல்றேன், உங்க டாக்டர் தொழில 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியாது. முதல்ல இதுக்கு முயற்சி பண்ணுங்க. டிஸ்டர்ப் பண்ணாத. உண்மையாவே நமக்கு அதிர்ஷ்டம் வந்திருக்கு. இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கிறேன். எங்க? எந்த இடத்துல? என்ன அட்ரஸ்? இதே ஊர்ல வேணாச்சல வீட்டுல. ஏன் உரக்க பேசுறீங்க? எவன் காலையா விழுந்து நமக்கு முன்னாடி எழுதி போட்டுறான். அந்த பொண்ணு இந்த ஊர்ல தானே இருக்கா? ஆமா ஆமா. பொண்ணை காட்டுறோம். 10,000 வாங்க உடனே எழுதி போடுங்க. அவசரப்படாத. எப்படி முதல்ல நான் பார்த்த பொண்ணும் இந்த விளம்பரத்துல வந்திருக்கிற பொண்ணு ரெண்டு ஒண்ணுதான்னு தெரிஞ்சுப்போம். அவதான் வேற யாராவும் இருக்க கூடாது. அப்பவே சொன்னா என் ஜாதகத்தை பார்த்தேன். நீ இருக்கிற இடத்துல நாலா பக்கமும் காசு பணமும் வந்து கொட்டும். அவனுக்கு என்ன, நாலடா வாங்கிட்டு சுலபமா சொல்லிட்டு போயிட்டான். கொண்டாந்து கொட்டவனுக்கு எல்லாம் தெரியும் சிரமம். சீக்கிரம் போங்க. அந்த பொண்ணு மனசு மாதிரி அவங்ககிட்டயே போய் சேர்ந்துட போறான். போங்க சீக்கிரம். இங்க ஐயாவை காணோம். ஊர்ல இருந்து வரவே இல்லையா? எதுக்கும் மாடிக்கு போய் பாப்போம். ஐயா இங்கதான் இருக்கீங்களா? இங்கதான் இருக்கிறேன். கண்ணு தெரியலீங்களா? கிண்டல் பண்ணாதீங்க. நான் இப்ப வியாபார விஷயமா பேச வந்திருக்கிறேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட விவாதம் பண்ண போறேன். ஓஹோ, டாக்டர் வேலையை விட்டுட்டு மில்லு கட்ட ஆரம்பிச்சிருக்கீங்களா? பழைய மில்லு கட்டுறதுனால குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் மூலம் தானே வேண்டாமா? அது சம்பாதிக்கிறது நான் இப்ப வந்திருக்கிறேன். இப்ப நறுக்குன்னு உங்களை நான் 10 கேள்வி கேட்பேன். அதுக்கு பொறுமை இழக்காம நிதானமா நீங்க பதில் சொல்லணும். சொல்வீங்களா? ஓஹோ, நீங்க கருக்கு பொருக்குன்னு 10 கேள்வி நீங்க கேட்பீங்க, நான் பதில் சொல்லணும் இல்லீங்களா? பதில் தானே கேட்கிறேன், பணமா கேட்கிறேன். மேலும் என்னுடைய எதிர்காலமே இதுலதான் இருக்கு. ஐயா, நம்ம வீட்டுல இந்த விஜயான்னு ஒரு பொண்ணு இருக்குதே, அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதானே? ஏதே நீ கேட்கறத பார்த்தா அது உங்க சிநேகிதன் மக இல்ல, என் மகதான் என்ன சம்மதிக்க வைப்ப போல் இருக்க. உங்க மகனா இருந்தா எனக்கு என்ன லாபம்? பணம் போயிடுமே. அது நிஜமாவே உங்க சிநேகிதர் மகதான். மாத்தாதீங்க. அது போட்டோம். ஆமா, இந்த விஜயாங்கிற பொண்ணை உங்க சிநேகிதர் கொண்டு வந்து இங்க ஒப்படைச்சாரா? இந்த பொண்ணு தானா ஓடி வந்துருச்சா? ஒப்படைக்கப்பட்டவளா ஓடி வந்தவளா? ஏவாய், நீ அந்த பொண்ணை பத்தி கிண்டி கிண்டி பேசுற பாரு, அது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. ஒண்ணு செய்யுமா, அதாவது வேற விஷயத்தை பேசுவோம். எனக்கு 10,000 ரூபாய் பணம் போயிடுமே. உங்களை விட்டா எனக்கு சம்பாதிக்கிறதுக்கு வேற வழி கிடையாது. டேய் திருப்பதி, ஒன்னே மாதிரி மடையனுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தாச்சன்னா என் பையன் இருக்கான் பாரு, அவ என்ன உடனடியா பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிருவான். அங்கெல்லாம் உங்களை போக விட மாட்டேன். ஐயா, மறுபடியும் கொஞ்சம் மேல வாங்க. இங்கதான் வருவீங்களா? வாங்க, பயப்படாதீங்க. ஒரு பெரிய ரகசியம் சொல்ல போறேன். உங்களை இறங்க விட போறது இல்ல. அந்த விஜயாங்கிற பொண்ணு பாத்தியா மறுபடியும் அந்த விஜயாவுக்கே போறியே, எனக்கு பிடிக்கலையே அது. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அந்த விஜயாங்கிற பொண்ணுடைய வாழ்க்கையில பெரிய மர்மம் அடங்கி இருக்குது. ஆமா, இது அந்த பொண்ணு சொன்னாளா அல்லது ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்களா? ஏய் திருப்பதி, இந்த விஷயம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. என் பொண்டாட்டி கூட தெரியாது. அடே பையா, நான் சொல்றத கேளு. என் மகனுக்கே தெரியாதுப்பா. உனக்கும் தெரிய வேண்டாம். ஓடி போய் போவா. ஐயா ஐயா, நான் ஒண்ணு கேட்டா நீங்க ஒண்ணு சொல்றீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. இத பத்தி ஊர்ல ஒரு பேருக்கும் தெரியாது. ஒரு பேருக்கும் தெரியாதுல்ல? அப்ப ஆளை விடு. ஐயா ஐயா, ஐயாவது பொய்யாவது சும்மா அப்பா. நீ பாருங்க, எனக்குத்தான் ஒரு டவுட். பழபடி குழப்பறிய நீ. அந்த பொண்ணை நீ யாருன்னு நினைக்கிற? பாத்தீங்களா, அந்த பொண்ணு யாருன்னு நீங்களே கேட்க முடியாது. ஆயிப்போச்சு இல்லையா? கரெக்டா பாயிண்ட் வருவோம். ஐயா, இந்த விஜயா பொண்ணோட போட்டோவை பேப்பர்ல போட்டு காணவில்லை, கண்டுபிடித்து கொடுப்பவர்களுக்கு ரூபாய் 10,000 பரிசு விளம்பரம். 10,000? அத்தனை பணமும் உங்க மூலமா தான் எனக்கு கிடைக்கணும். அந்த பரிசு மாத்திரம் கிடைச்சது. முதல்ல உங்க போட்டோவை என் வீட்டு சென்டர் ஹால்ல மாட்டி தினமும் பூஜை பண்ணுவேன். வித்தியாசமா என்னையில இருந்து உங்க பூஜை வச்சுக்கலாம். பூஜை இருக்கட்டும் ஐயா, பேப்பர்ல வந்தது உண்மையா? நான் என்ன விளையாடுறேன்னா, பேப்பர் கட்டிங் கூட வந்திருக்கிறேன். கடைசியில் நீங்க தகராறு பண்ணக்கூடாது. ஏன் பாருங்க, விளம்பர தொகை பூரா எனக்கு தான். காரணம், கமிஷன் கட்டா கூட நான் உங்களுக்கு தர மாட்டேன். என் ஒய்ஃப் ஒத்துக்க மாட்டேன். இந்த காலத்தில் ரேடியோவா அது இருக்கட்டும் அப்பா. பேப்பர் எடு முத. வைக்கிறேனே. இங்கதான் வச்சிருந்தேன். காண போச்சு சார். உள்ள இறங்கி பாரு, கிடைக்கும். வரும்போது பத்திரமா கொண்டு வந்து இங்க வந்து தொலைச்சிருக்கேன். கைக்கு கிடைச்ச 10,000 நான் கோட்டை விட்டுட்டேன் சார். சார், நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். என்ன விட என் ஒய்ஃப் அலமேல ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவா. இனிமே என்ன பார்க்க வரணும்னா அந்த விளம்பர பேப்பரோட வா, இல்ல வராத.
நான் வர்றது இருக்கட்டும். இந்த அலமேலுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? இனிமேல சொல்லு. இங்கதான் சார் வச்சிருந்தேன். எங்க நான் உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வர இங்கே சுத்திட்டு இருக்கேன். அப்படி என்ன அவசரமா? அவசரம் தான். என்ன உடனே மெட்ராஸ் புறப்பட்டு வர சொல்லி என் ஆபீஸ் கிளைண்ட் ஒருத்தன் ட்ரங்க் கால் பண்ணிருக்கான். நான் போயிட்டு வந்தேன். என்னங்க நீங்க ஊர்ல இல்லாத போது உங்க அப்பாவுக்கு என்னுடைய உண்மையான நிலைமை புரிஞ்சு போச்சுன்னு? அதெல்லாம் ஒண்ணும் புரியாது. நீ மட்டும் வழக்கப்படி கலகலப்பா நடந்துக்க, சந்தேகப்படும்படி நடக்காத. எதுக்கும் நீங்க கொஞ்சம் சீக்கிரமா வந்துடுங்க. அப்பதான் எனக்கு நிம்மதி. சீக்கிரம் வந்து பேரு தானே அதை வச்சுடுவோமே. ரதி 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 எப்படி அவ பேர் என்ன? ரதி ரதி. My name is Ravi. Excellent. Wonderful. பேர் கிடைச்ச சந்தோஷத்துல அவ போயிட்டா. எங்க கேதி? இந்த பாருங்க, நான் இப்ப இங்க வந்த விஷயமே வேற. நான் உடனடியா ஊட்டி போகணும். ரொம்ப நாள் மெட்ராஸ்ல உங்க கூட தங்க முடியாது. ஐயோ டாக்டர், என்னமோ பேர் வச்சமே ரதி, அவளை குணப்படுத்தாம எங்க தலையில கட்டிட்டு போறேன்றீங்களே, உங்களுக்கு நல்லா இருக்கா டாக்டர்? இது நல்லா இருக்கே. இவன் ஒருத்திய கவனிக்கிறதுக்காக தான் நான் டாக்டருக்கு படிச்சு பட்டம் வாங்கினேன்னா, அங்க ஊட்டியில எவ்வளவு கூட்டம் எனக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஒருத்திய குணப்படுத்த முடியல, ஊட்டியில கூட்டமா? பொது கூட்டமா? ஸ்பீச் கொடுக்க போறேடா? டாக்டர், அப்பா சொல்றதுல தப்பே இல்ல. ரதி விஷயமா உங்களைத்தான் மலை போல நம்பி இருக்கோம். அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், ரதியை கூப்பிட்டுக்கிட்டு நீங்க எல்லாம் ஊட்டிக்கு வந்துருங்க. இடம் மாறுதல்ல அவளுக்கு ஏதாவது சேஞ்ச் ஏற்படுதா பாக்கலாம். டாக்டரே, நாங்க அங்க தங்குறதுக்கு இடம் கிடையாது. அதை பத்தி கவலைப்படாதீப்பா, என் ஃப்ரெண்டு வீடு இருக்கு, அங்கேயே தங்கிக்கலாம். கிடைச்சதா? இல்ல, எல்லா பேப்பரையும் ஒண்ணா கலந்துட்டேன். பயத்துல நான் ஒரே பேப்பரை திருப்பி திருப்பி பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஐயோ, என் தலையை எடுத்து கையில கிடைச்ச விளம்பரத்தை இப்படி தொலைச்சிட்டு நிப்பீங்களா? ஆமா, என்ன தேதியில விளம்பரம் வந்ததுன்னு ஞாபகம் இருக்கா? தேதி ஞாபகம் இல்ல, வேணா வருஷம் சொல்றேன். 1949. நாசமா போச்சு. உங்க கணக்கு பிரகாரம் அவ கழுவியா இருப்பா. வயசு 18ன்னு பேப்பர்ல வந்தது எனக்கு ஞாபகம் இருக்கு. வயசு ஞாபகம் வச்சிருக்கிறேன், விலாசம் ஞாபகம் இல்லையா? இப்படி தொலைச்சிட்டு வந்து நிப்பீங்க, யாருக்கு தெரியும்? உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு நான் கவலைப்படுறேன். அதிர்ஷ்டலட்சுமி வீட்டுக்கு வந்து கதவை தட்டி கை நீட்டி இந்தா 10,000 கொடுத்தோம். வேண்டான்னுட்டீங்க, வேண்டான்னுட்டீங்க. எத்தனை பேருக்கு ஊசி போட்டாலும் இந்த சப்பாத்தி வருமாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? குறுக்கு வழியில சம்பாதிக்காதரா திருப்பதி, மடையா உழைச்சி சம்பாரிடா அப்படின்னு ஆண்டவரே சொல்றாரு. பத்தி உழைச்சி சம்பாதிக்கிற மூஞ்சிய பாரு. உங்க வாழ்க்கையில உருப்படியா ஒரு காரியம் செஞ்சிருக்கீங்களா? நம்ம கல்யாணம் கூட உருப்படி இல்லைங்கிறியா? என் வயிறை பத்தி எழுதி ஹாத்தியம் வேறியா? ஹாத்தியம் இல்ல, ஃபேக்ட். அலமும் அலமும் அரையலாம் போல இருக்கு. என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அடைய போற இல்ல, அந்த விளம்பர பேப்பரை நான் பார்த்தாகணும். விளையாடுறியா? ஊர்ல உள்ள பேப்பர் கடையெல்லாம் வீட்டுல கொண்டு வந்து குவிச்சிருக்கிறேன். பட்டாணி விக்கிறவங்க கூட பேப்பர் கிடைக்காம வெறும் கூடையோட சுத்திட்டு இருக்காமா, தெரியுமா? அப்பா, அம்மா தாயே, ஒரே ஒரு வாரம் டைய கொடு, நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுக்குள்ள விளம்பரம் கொடுத்தவனே கண்டுபிடிச்சிருக்கோம். இல்லம்மா இல்ல, அந்த பொண்ணு இங்கே தான் இருக்கா, எனக்கு தெரியும். என்ன நம்பு. ஐயோ பத்திரிக்கையில வந்த பரிசு தொகை 10,000 கூட மறந்துட்டேன். நான் என்னமோ உங்ககிட்ட கடன் வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரி முடிச்சுட்டு இருக்கிறேன். சிட்டுக்குருவி லேகியம் எவன் கேட்டா இப்போ லேகியம் தேடும் போது கிடைக்காது. கண்டுபிடிச்சிட்டேன். காணவில்லை 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 காணவில்லை. சீக்கிரம் படிங்க. அல்மே காண, என்னது போட்டோவை காணோம்? அல்மே, இது வேற காணவில்லை கேஸ் நினைக்கிறேன். எதுவா இருந்தாலும் நமக்கு வேண்டியது பரிசு தொகை தானே. கொஞ்சம் 67 வயது உள்ள நாதமுனி என்ற நபர் ஒருவர் தான். பின்ன கோஷ்டியா? காணவில்லை. கண்ணில் குழி விழுந்திருக்கும், கன்னத்தில் டொக்கு விழுந்திருக்கும், தலைமுடி நரைத்திருக்கும். என்ன கண்டாவே வரணும் இது? இப்படி எல்லாம் இருந்தா தான் கிழவன். குண்டஞ்சி வேட்டி கட்டி இருப்பார், வேண்டுதலுக்காக நாளனா வேட்டியில் முடிந்திருப்பார். சொத்தோட போயிட்டு இருக்கான் கிழவன். அதை விடுங்க, பரிசு தொகை என்ன பாருங்க. அப்பா மகன் எழுதியிருக்கான். நீங்கள் வீட்டை விட்டு போன நாள்ல இருந்து நான் சோறே திங்கவில்லை. சரிதான், கிழவன் போகும்போது ரேஷன் கார்டையும் கொண்டு போயிட்டான் போல் இருக்கு. இந்த விளம்பரத்தை பார்த்தவுடன் தந்தி போல் பாவித்து உடனே வரவும். இவன் நான் தேட போறதில்ல, பஞ்ச பய. நமக்கு வேலையா வைக்காம அவனே அப்படி நேரம் காகிதம் போட்டான். இந்த பாரு, பரிசு தொகை கொஞ்சம் கூட கிடையாது. எனக்கு வர கோபத்துக்கு என்ன ஒண்ணும் பண்ணிடாத. அதுமே நீ என்ன பண்ற, என் கையில் இருக்கிற தெராஸ்கோப்பை பிடிக்கிறேன். அதுக்கு பதிலா என் கையில ஒரு தெராசியும் கோணியும் கொடுக்குறேன். நான் என்ன பண்றேன், தெருவா போய் பேப்பர் பழைய பேப்பர் பேப்பர் பழைய பேப்பர்னு கத்திட்டு வர்றேன். கடைசியெல்லாம் கொண்டு வீட்டுல உட்காந்து தேடுறேன். கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? பெருங்கையோட வாங்க, அப்ப தொலைக்கிறேன். ஐயோ, மறுபடியும் என்ன தேடுறீங்க? இப்போ நான் விளம்பரத்தை தேடுறேன், கண்ணாடியை தேடுறேன். எங்க வச்ச? நான் கூட்டிட்டு போனா 4 பேர் தப்பா பேச மாட்டாங்க. பேஷா அப்ப நான் போய் ட்ரெஸ் மாட்டிட்டு இருக்கேன். பேஷா. ஏப்பா திருப்பதி, இந்த ஊர்ல யாரோ ஒரு புது டாக்டர் வந்திருக்கானா? நாடியே பார்க்காமலே நரம்ப கட்டுறானா? கூட்டமா வந்து குவியது, கரா பறக்குது. என்ன சார் குண்ட தூக்கி போடுறீங்க? அட ஆமாப்பா, ஒரு நாளைக்கு எனக்கு போன் வந்திருக்கு பாரு. அத்தனை போன், இவ்வளவு போன் வந்திருக்கப்பாண்ணா. ஆமா, பெரிய டாக்டரா. என்ன சார் நீங்க? எனக்கே அந்த ஆள் தெரியாது, எப்படி பெரிய டாக்டரா இருக்க முடியும்? இருந்தாலும் அவரை விட்டு வைக்க கூடாது. ஒரு நாளைக்கு தலைவலின்னு கூட படுக்காம இருக்க போறான். ஒரே இன்ஜெக்ஷன். எனக்கு போட்டியே இருக்க கூடாது. எனக்கு புரியல. அப்பா அப்பாவா உடம்பே பேடி இருக்கு.
விளையாடுறியா? ரவி சார் உங்க அப்பாங்குது இந்த பொண்ணுக்கு அம்மா யார் சார்? சும்மாரப்பா, நீ வேற குழப்பாத. ரவி அப்பா யோ, நல்ல பிசினஸ் ஐயா. பொம்பளம் பிள்ளைகளை தயார் பண்ணி போறவங்க வர்றவங்க எல்லாம் அப்பான்னு கூப்பிட சொல்லி பணத்தை சம்பாத்தியம் பண்றியா? நல்ல ஆளியா? அவளுக்கு புத்தி சுவாதீனம் இல்லாம வர்றவன் போறவன் எல்லாம் அப்பான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. எவனோ பெத்து தொலைச்சிட்டா நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்யா. கண்டவனையெல்லாம் நீ அப்பா அப்பான்னு கூப்பிட்டு தொலை. வந்து தொலை. வா. ஏ திருப்பதி, இந்த பொண்ணு என்ன அப்பான்னு கூப்பிட சொல்றேன், அப்படி அசந்துட்டேன். சார் அந்த பொண்ணுக்கு உங்க சாயல் வேற இருக்குதா? சும்மாடா. கொஞ்ச நாளா எனக்கு டைம் சரியில்லை. வரவங்க எல்லாம் என்ன பார்த்த உடனே அப்பா 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 அப்படின்னு கூப்பிடுறாங்க. ரொம்ப பேருக்கு இது அமையாதுங்க. மண்ணாங்கட்டி. மண்ணாங்கட்டி கவனம் வருது. ஏன் சார் அந்த பெரிய டாக்டர் இங்கே இருக்க போறானா? இல்ல, செத்து போக போற. சும்மாடா. அவன் போறானால அவர் ஒரு மாதிரியா இருக்காரு. எதுக்கு எடுத்தாலும் பயப்படுறாரு. டாக்டர்கிட்ட கேட்டா ராத்திரில சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்றாரு. பாவம் அப்பாவுக்கு ஏதோ அதிர்ச்சி. அப்பா ஏன் இங்க ஒளிஞ்சுக்கிட்டு நிக்கிறீங்க? நான் எது கொண்டு நான் ஒழிலையே. ரொம்ப நேரமா இங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல இல்ல, ஏன் உடம்பெல்லாம் நடுங்குது? எதையாவது பார்த்து பயந்துட்டீங்களோ? நான் எதுக்கு பயப்படுறேன்? நான் ஏன் பார்த்தேன்? நான் பார்க்கலையே. பாட்டு ஏதாவது கேட்டீங்களா? பாட்டு கேட்டேன் ரேடியோவில். மயக்க பாட்டு, மாலை மயக்கம். அந்த பாட்டை கேட்ட உடனே எனக்கே மயக்கம் வந்துடுச்சு. இந்த நேரத்துல வெளியே வந்து நின்னா மயக்கம் மட்டுமா வரும்? குளிர் ஜுரமே வரும். பேசாம உள்ள போய் படுங்க போத்திக்கிட்டு. ஏன்பா நீ என்ன இங்க வேலை பாக்குறாளா? பின்ன வேடிக்கை பாக்குறாளா? கோச்சுக்காதீங்க. அவுன்ஸ் கிளாஸ் கிடைக்குமா? இருக்க. எத்தனை டசன் வேணும்? நீ என்ன பண்ற, ஒரு காயத்துல ஒண்ணே ஒண்ணு கட்டி கொடு. ஒண்ணே ஒண்ணா? சரி. Hello, Thomas. How are you? Fine. I heard you were transferred from here. Yeah, Supuna. Any chance of you coming back? Not in near future. That's good. Excuse me. Thank you. மேடம் 1 minute. மேடம் கையெல்லாம் கட்டிருக்கேன்னு தப்பா நினைக்காதீங்க. வேலையில்லா திண்டாட்டம். இந்த பார்சலை கொடுத்தீங்கன்னா உங்க வண்டி வரைக்கும் நான் கொண்டு வச்சுட்டு போயிடுறேன். நீயே என் பார்சல் எடுக்கணும்? பிரார்த்தனை. ரொம்ப துட்டு கேப்பியா? வேண்டாம், துட்டே வேண்டாம். பார்சலை கொடுங்க, நான் கொண்டு வரேன். சரி, எடுத்துன்னு வா. முதல்ல எடுத்துக்கிறேன், அப்புறமா வரேன். சார் ஒரு கை தரீங்களா? இல்ல அப்படி இல்ல அப்படி சார். ஏதோ இதோ சார். சார் சார் ஏ திருப்பதி, இதுக்கு முன்னாலே தரையில் நடந்துகிட்டு தானே இருந்த, இப்ப ஏன் தாவற? இப்ப நியாயமா நான் இருக்கிற நிலைமைக்கு பறக்கணும். ஏன் சார் அந்த விஜயாங்கிற பொண்ணு, அதான் உங்க ஸ்நேகிதருடைய மக, இன்னும் இந்த வீட்டுல தானே இருக்கா? ஆமா. அப்பா நான் தாவன தப்பே இல்லை. ஏன் சார் அந்த பொண்ணு சம்பந்தமா காணவில்லை அப்படின்னு பத்திரிகையில விளம்பரம் வந்துச்சுன்னு நான் சொன்னதுக்கு நீங்க நம்பவே இல்லை. இப்ப நான் விளம்பரத்தோட வந்திருக்கேன் பாரு. பிரிச்சு பார்க்க பெரிய இல்லையா? நவில்லை. காணவில்லை. காதை கிழிச்சுட்டேன். காதை கிழிச்சிட்டியா? அது சரியப்பா, போட்டோ இருக்கு. போட்டோ எங்க? நீங்க இத கேட்பீங்கன்னு சொல்லித்தான் முன்னேற்பாடா நான் இந்த கண்ணாடியை கொண்டு வந்திருக்கிறேன். இது சாதா கண்ணாடி இல்ல, பூத கண்ணாடி. போட்டு பாருங்க. அடே அப்பா, இங்க போட்டு முழுகி இருக்கிறீங்க. அது என் போராத வேலை. அதே விஜயா தான் சார். அவளை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இங்கேயே கொட்டினேன். நீங்க இங்க விட்டுட்டு அவளை மாத்திரம் பாருங்க சார். இங்க எங்க விடுறது?
உன் வார்த்தையில எனக்கு நம்பிக்கை இல்லை. சார் நீங்க நம்பித்தான் சார் ஆகணும், இல்லைன்னா என் வீட்டுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது சார். ஆமா, அந்த பொண்ணை பத்தியே நீ கட்டுக்கிட்டு இருக்கிறீயே. உங்களை பத்தி கேட்டு எனக்கு என்ன சார் லாபம் சார்? அந்த பொண்ணுக்கு தானே 10,000 ரூபாய் இருக்கு சார். ஆமா, நீங்க அந்த பொண்ணு இல்லைன்னு ஏன் சார் மறைக்கிறீங்க? என்ன எம்எல்ஏ சந்தேகப்படுற? ஐயோ, சந்தேகம் உங்க பேர்ல இல்ல. என் சந்தேகம் என்னன்னா, இன்னும் அந்த பொண்ணு எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இருப்பான்னு தான். அவ எங்க போவா? பர்மனண்டா இந்த வீட்டுக்கு தான் இருப்பான். அப்பா, அடுத்த தடவை தகுந்த ஆதாரத்தோட நான் வர்றேன். அது வரைக்கும் அந்த பொண்ணை விட்டுறாதீங்க. நான் அந்த பொண்ணை விட போறதில்லை. என் போட்டோவை அப்பா கிட்ட காமிச்சு பேப்பர்ல வந்திருக்கிற விளம்பரத்தை எல்லாம் அப்பா கிட்ட விளக்கமா சொல்லி அப்பாவை குழப்ப பார்த்தாரு. அப்பா அதை நம்பிட்டாரா? யாரு செஞ்ச புண்ணியமோ போட்டோவில் இருக்கிற உருவம் சரியா தெரியலன்னு அப்பா அதை நம்ப மறுத்துட்டாரு. அப்புறம் ஏன் நீ கவலைப்படுற? அதுக்கு இல்லைங்க, தப்பி தவறி அந்த டாக்டர் பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இருக்கிற இடத்தை என் தாய் மாமனுக்கே தெரிவிச்சுட்டா அப்புறம் எல்லாம் ஆபத்துல முடியுங்க. டோன்ட் வரி, அந்த பையன் இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். பாருங்க, வேதாச்சலங்கிறவரு நம்பினா நம்பாட்டி நமக்கு என்ன? நாம பேசாம அந்த விலாசத்துக்கு எழுதி போட்டா போகுது. அதானே, இங்கு விழுந்து போட்டோ தான் உருத்தரியாம போயிடுச்சே தவிர விலாசம் தான் பிரைட்டா இருக்கு. எழுதிருவோங்கறியா? அதுக்கு வேற ஜோசியம் கட்டுவாங்க. அதுக்கேது சான்ஸ். ஊர்ல இருந்தது ஒரு ஜோசியன், அவன் பேட் டைம் தலைவலின்னு எங்கிட்ட வந்தா மாத்திரையை கொடுத்த யாத்திரை போயிட்டான். முதல்ல பேனாவி பேப்பரை கையில் எடுங்க. அலமேலு யமகண்ட வேலை தாண்டட்டுமே. வாங்க வாங்க அலமேலு, சார் யார் தெரியுமா? வேதாச்சலத்தினுடைய ஒரேசன். அப்பா பிளட் பிரஷர் ஜாஸ்தியா போச்சா? கிட்னா கடை ஆறாத துயரம், பேச்சே வரல. அதான் ஜாட. என்னன்னா உடம்பு எப்படி இருக்கு? துப்பறியும் சிங்கமா? அழுத்த நடிச்சு கூட சத்தங்கத்தை போட்டு என்ன நீ உன் வேலையை விட்டுட்டு என்னென்னமோ செய்யறதா கேள்விப்பட்டன. என் வீட்டுல தங்கி இருக்கிற விஜயாவை பத்தி அனாவசியமா நீ தலையிட்டு யாருக்காவது தகவல் கொடுக்கறதா தெரிஞ்சது என்ன செய்வேன் தெரியுமா? எலும்போட ஒட்டி இருக்கிற தோலையை உரிச்சு விடுவேன். ஜாக்கிரதை. அம்மா, அல்மேல் அல்மேல், அவர் போயிட்டாருமா. உங்களுக்கு வெக்கமா இல்ல? நீங்க ஆம்பளை தானே? ஒருத்தர் கை நீட்டி அடிச்சதுக்கு அப்புறம் பேசாம இருக்கிறதா புரி மாதிரி பாய வேண்டாம். நீ ஏதோ டாரசான் படத்தை பார்த்துட்டு பேசுற. வந்தவன் அடிக்கிறதுக்கு எங்க டைம் கொடுத்தான்? வந்தான், தூக்குனா, தொங்க விட்டான், போயிட்டான். ஆமா, இல்லன்னா கிழிச்சிருப்பீங்க. அட்லீஸ்ட் காலியாவது விழுந்திருப்பேன். அது கூட சான்ஸ் கொடுக்காம போயிட்டான். அவர் யார் நம்ம விஷயத்துல தலையிட? பொண்ணுக்கு முறை இருக்கிறதுனால தானே பறிஞ்சு பேசினான். பாரு, நல்ல பாடி வேற, வந்தவன் 2 இருக்கு வேற இருக்கிட்டு போயிட்டான். இந்த விளம்பரத்தை பத்தி நம்ம மறந்துருவோம். அப்ப 10,000 வேணா பாண்ட் எழுதி தரேன் தாயா, என்ன விட்டுரு. அப்படின்னா நீங்க அவனுக்கு எழுத மாட்டீங்க? முடியாதுங்கிற. என் மூஞ்சிய பத்தி சொல்லுங்க. உன் மூஞ்சியை நான் பார்த்தது இல்லையா? என்ன கேட்டாலும் என் பதில் அதான். போ. அப்ப இப்படியே இருங்க. அல்மேல் அல்மேல் அல்மேல். அதோட இந்த மாதிரி கல்யாணம் எல்லாம் சட்டு விட்டுன்னு முடிச்சு பண்ணும் இல்லையா பின்ன? அப்பா, அப்ப எங்க கல்யாண தேதியை தள்ளி வைங்க. ஆமா மாமா, அண்ணன் இல்லாம இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது. அட நீ என்னம்மா, சொந்த தங்கச்சி கூட அண்ணனுக்கு தெரியாம இந்த காலத்துல கல்யாணத்தை பண்ணிக்கிறா? அப்பா, இந்த பிரச்சனைக்கு முடிவு உண்டா இல்லையா? உண்டு உண்டு. என்ன என்ன? ரிஜிஸ்டாருக்கு பதிலா டாக்டருக்கு நானே கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். எப்படி எப்படி? தனி ஐயரு, தனி தாலி, தனி மணவரை, செலவும் மேளவும் போதும். 2 கல்யாணத்தை இந்த வீட்டிலேயே நடத்த போறேன். அல்மேல், என்ன இன்னும் அலமேல் ட்ரெஸ்லயே இருக்கிற? ஆஸ்பத்திரி டைம் ஆனா நர்ஸ் ட்ரெஸ் மாட்டிக்க. நர்ஸ் வேஷம் போட்டு என்ன பிரயோஜனம்? நோயாளிங்க வர வேண்டாமா? இனிமே உங்க வைத்தியத்தை நம்பி உள்ளூர்ல ஒரு பையன் வருவானா? தொழிலுக்கு தொழிலும் போச்சு, வர இருந்த 10,000 ரூபாயும் போச்சு. அத மறக்காத. அன்னைக்கு வந்த பையன் அரங்க அறையில இடதுகாது கேட்காம அவசப்பட்டு இருக்கிற 10,000 தலை வச்சு படுப்பனா? ஒருத்தங்கிட்ட நமக்கு என்ன பயம்? ஊர்ல உலகத்துல ஒவ்வொருத்தர் எப்படி எப்படி சம்பாதிக்கணும். நீங்களும் இருக்கீங்களா மனுஷனா? வந்த பையன் இந்த பக்கமா அறிஞ்சு இந்த காரியம் சவுடாக்கி இருக்கலாம். வரவங்கிட்ட பேச்சே கேட்க முடியல. அந்த விஜயா பொண்ணு ஒழுங்கா வீட்டோடு இல்லாம நான் அற வாங்குறதுக்கு காணாம போயிருக்கேன். இதுல ஒண்ணும் குறைச்சல்ல, அப்புறம் பேசிக்கிறேன். அப்பா, இன்டர்வல் விட்டியே. என்னது வர வர ஊர்வமுக்கு பேசுறதுக்கு ஆளே கிடைக்க மாட்டேங்கிறது. திருப்பதி இல்லையா வீட்டுல? திருப்பதி ரொம்ப அவசரமா பாக்கணும். திருப்பதியை பாக்குறதுல என்ன அவசரம்? அவர் ரொம்ப ஃப்ரீ, நிதானமா உட்கார்ந்து பேசலாம். வாங்க வாங்க வாங்க. நீங்க? நமக்கு பொள்ளாச்சி தாலுக்கா. வெரி குட். நான் தான் திருப்பதி. இப்பதான் என் வயசு சொன்னான், வைத்தியத்துக்கு உள்ளூர் இருந்து எனக்கு யாரும் வரமாட்டாங்கன்னு. நீங்க வெளியூர்ல இருந்து வந்திருக்கீங்க. உங்களை நான் விட மாட்டேன். வற்புறுத்துன்னு நினைக்காதீங்க. உடம்புக்கு என்ன? எனக்கு என்னையா உடம்புக்கு? பத்தையா பைல்வான் பாடியா எக்ஸசைஸ் பாடி? அதெல்லாம் ஏன் பண்றீங்க? வேண்டாம், விடுங்க விடுங்க விடுங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியாதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப எக்ஸசைஸ் பண்ணா உடம்பு கெடுதி. அது கூட நான் மாத்திரை வச்சிருக்கேன். 3 நாள் சாப்பிடுங்க. 3 நாள் தான். நான் வச்ச கடு யாரும் தப்புறதில்லை. நான் அதுக்காக வரலையா? விஜயான்னு ஒரு பொண்ணு காணாம போயிடுத்து பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருந்தேனே, படிச்சியா? நீங்க தானா? பாத்தனே. விஜயா எங்க? யார கேக்குறேன்? என்னத்தாயா
லெட்டர் எழுதி என்ன வரவழைச்சிட்டு விளையாடுறியா? என்ன விளையாட்டு லெட்டராவது இதாவது விஜயா வரது எனக்கு தெரியாது சார். அவ்வளவு தொலைவில் இருந்து என்ன வரவழைச்சிட்டு கிண்டல் பண்றியா? உடம்பு எப்படி இருக்கு? நான் ஒரு டாக்டர், என்ன பார்த்து உடம்பு எப்படி இருக்குன்னு கேட்காதீங்க. நான் யார் தெரியுமா? வீராசாமியா? ஓஹோ, வீராசாமின்னா பொள்ளாச்சி தாலுக்காவே எடுங்க தெரியுமா? அப்படியே தனித்தனியா கூறு போட்டு அழுத்துறேன், ஜாக்கிரதை. என்ன குழப்பம்? வால்மேல் மீட் மிஸ்டர் வீராசாமி, பொள்ளாச்சி தாலுகா. என் ஒய்ஃப் வணக்கம் சொல்லிடுங்க. அதுமேல் இந்த விஜயா காணவில்லை விளம்பர விஷயமா நான் லெட்டர் எழுதி இவரை வரவழைச்சலாம். எப்படி இருக்கு பத்தியா பைத்தியக்கார பரிச்சை. ஆமா, அன்னைக்கு லெட்டர் எழுதுங்க நான் பாத்துக்கிட்டு தானே இருந்தேன். என்ன உளற? சார், அந்த பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு தெரியும். 10,000 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க. 10,000 எனக்கு வர கோபத்துக்கு கொண்டுடுவீங்களா? கோபம் வருதுன்னு சொன்னேன். அதுமேல் அதுக்குள்ள மறந்துட்டியா? அன்னைக்கு வந்த மனுஷன் இந்த விஷயத்தை வெளியே சொன்னா என் உயிர் என்னதுன்னு சொல்லிட்டு போல. அதுக்காக 10,000 விடுறதா? உங்க சார்பில நான் தான் லெட்டர் எழுதி இவரை வரவழைச்சேன். உன்னை தீர்த்துக்கிட்டேன். என்ன வச்சு பழைக்க முடியாது. 10,000 நம்பிதான் வாழ முடியும்னு முடிவு பண்ணிட்டேன் இல்லையா? பாருங்க சார். திருப்பதி டாக்டர் திருப்பதி. டாக்டர் திருப்பதி, இந்த விஷயத்தை என்கிட்ட மறைக்கிறதுல ஒரு பிரயோஜனமும் இல்லையா? ஒழுங்கா வீட்டை காட்டிடு, இல்ல உன் உயிர் உன்னதில்ல. திருப்தி தானே? அன்னைக்கு வந்தவன் இடத்தை காமிச்சா குருடுவேன், இன்னைக்கு வந்தவர் இடத்தை காமிக்கிறேன்னா குருடுவேங்கிறார். அக்குடி நான் இல்ல. நீ எனக்கு வைஃப் இல்ல, யமன். எதையாவது உளராதீங்க. காதோட காது வச்ச மாதிரி பொண்ணை ஒப்படைச்சு ரூபாயோட வந்து சேருங்க. மாட்டேன். என் வைஃபோட பேசிட்டு இருக்கேன் சார். பாரு, வீட்டுக்குள்ள போய் பொண்ணை காமிக்கிற அளவுக்கு நான் போக மாட்டேன். தள்ளி இருந்து வீட்டை வேணா காமிப்பேன். அதுவும் இப்ப இல்ல, 2 நாள் கழிச்சு தான். 2 நாள் கொடுத்தா? 2 நாள் கூட நான் உயிரோட கூடாதா? என்ன அனுப்புறதுல உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம்? உன் இஷ்டப்படியே உன்னை விட்டு வைக்கிறையா? ஆனா என்ன ஏமாத்த மட்டும் நினைக்காத. நான் இங்கேயே தான் சுத்திக்கிட்டு